மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு பிறகு 10 நாட்கள் கிரக நிலைகளை பொறுத்து என நடக்கப் போகின்றது. குடும்பத்தில் நடக்கப் போகும் பெரிய சம்பவம், குடும்பத்தை விட்டு பிரிய போகும் ஒரு உறவு, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசியில் சுக்கிரன், சூரியன், சனி பகவானும், சுகஸ்தானத்தில் குரு பகவானும், ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய் என கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. நீங்கள் எதிரிகளே இல்லை என்ற நிலையை பார்க்க போகிறீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகிடும். லாபம் அதிக அளவில் உண்டாகும். பெருசாக பாதிப்புகள் இருக்காது. நல்ல பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். குடும்ப ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு மதிப்பு கிடைச்சிடும். உங்களை எதிர்த்தவர்கள், அதாவது உறவினர்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்து பேச போகிறாங்க. தாய் தந்தை வழியில் நல்லது நடக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். சகோதர சகோதரி வகையில் உதவிகள் கிடைச்சிடும். இது நாள் வரைக்கும் இருந்து வந்த தடைகளெல்லாம் நீங்கி சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கியவர்களுக்கும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கப் போகின்றது. அதற்கான நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். அடுத்து உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறீங்க. அடுத்ததாக கடன் பிரச்சனைகள் அகலக்கூடிய, விலகக்கூடிய, முடிவு கட்டக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்லது கிடைக்கப் போகின்றது. 3ஆம் நபரின் உதவியாலேயோ அல்லது அரசாங்க ரீதியில் கிடைக்கப் போகின்ற உதவியாலேயோ கடன் தொல்லைகளுக்கு நிச்சயம் ஒரு முடிவு கட்டுவீங்க அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். கடைசியாக அந்த முக்கியமான விஷயம், குடும்ப உறவுகளில் பிரிவு. எந்த பிரிவு, யார் அந்த உறவினர் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மனைவி வழியோ அல்லது கணவன் வழி உறவினர்கள்கிட்டையும் உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள்கிட்டையும் கவனமாக இல்லைன்னா, உங்களுடைய பேச்சும் செயலும் சரியாக இல்லை அப்படின்னா, அல்லது நீங்கள் பேசுகிறத அவங்க புரிந்து கொள்ளலைன்னா நிச்சயம் ஒரு உறவு பிரிய போகின்றது. ஆகையால் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. பிரச்சனையை தவிர்க்க பாருங்கள். விட்டு கொடுத்து போங்க. நல்லதே நடக்கும். இந்த 10 நாட்களுக்குள்ளார, அதாவது இந்த 10 நாளில் ஏதோ ஒரு தினத்தில் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை 1 நிமிடம் 7 நொடி வணங்குனீங்க அப்படின்னா பல நன்மைகள் உண்டாகும். தடைகள் விலகும். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். ராஜயோகம் அடிக்கும் அப்படின்றது உறுதி.